பட் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்களுக்கு கிடைச்ச முத்தான பாடல்கள் அருமையான. இன்றைக்கும் நம்ம சில சாங்ஸ் எல்லாம் கேட்டால் மெய் மறந்து கேட்டுன்னு இருக்கோம். அது அந்த சாங் ராஜேஷ் சார் கிட்ட அவங்க பாடினது, நெங்கெங்கோ என் உள்ளம் எழும் நேரம் தாரா ரொம்ப ஜாஸ்தி சுற்றி எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி அந்த பியூட்டிஃபுல் சாங்ஸு அவங்களுக்குள்ள ஒரு அந்த வாய்ஸ்க்கு அந்த மியூசிக்கு அற்புதமான ஜேர்னி. அவங்க அதாவது எல்லாரும் கடவுளுடைய முடிவு தான் கடைசியில் அவங்க இருக்கிற காலகட்டம் வரைக்கும் தான் இருக்க முடியும். பட் அவங்க இருந்த காலத்தில் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் எப்படி 74 தாண்டி கூட நம்பர் 1 பாடிட்டே இருந்தார். அந்த ஹாஸ்பிட்டல் எபிசோடு தவிர மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சிங்கராக அவர் இசை சேவையை செஞ்சார். அவரை என்ஜாய் பண்ணார். சச் எ பியூட்டிஃபுல் லைஃப், பூரணமான ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி இந்த அம்மா இன்னும் பாடியிருக்கலாம். பட் கிடைச்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் கிடைச்சது. அவங்க மியூசிக் ஜேர்னி கூட இருந்து பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு இறைவன் கொடுத்தாரு. லாங் லிவ் ஸ்வர்ணலதா. அவங்களுடைய ரசிக பெருமக்கள் எல்லோரும் அவங்க பாடல்கள் நம்ம கொண்டாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். சச் எ நைஸ் சிங்கர் பற்றி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு சப்ஜெக்டோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மனம். தேங்க்யூ.